அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். திரு பிரவீன்குமார் திருச்சி நினைக்கிறேன், அவர் கேட்டிருக்காரு, ஹவு டு மூல பாவா இஸ் கோயிங் டு ஒர்க் டூரிங் தசா புத்தி, வாட் இஸ் த ரோல் ஆஃப் மூல பாவா ஆஃப் பிளானட், இஃப் இட் இஸ் கனெக்ஷன் லிங்க் இட்ஸ் அகென்ஸ்ட் மூல பாவா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் பிளானட் ஹவ் மூல பாவா ஆஸ் 10 and its connection is 5, how come to 10 கோயிங் டு ஒர்க் டூரிங் திஸ் தசா. தேங்க்யூ. அதாவது இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மூலபாவத்துடைய எஃபெக்ட் என்னன்னு சொல்லியிருக்காரு. 10வது வீட்டு சப்ளாடாக இருக்கக்கூடிய பிளானெட்டு 5வது வீட்டு தொடர்பு கொண்டால் அந்த 10வது வீடு என்ன ஆகினார். அது ஏற்கனவே நான் சொன்னது தான். அதாவது 10வது மூலபாவம் என்பது விதிங்கிறது அங்கே மதியாக செயல்படுகிறது. அந்த விதி மதியாக செயல்படும் போது இப்போ 10வது பாவம் 5வது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது வேறு ஒரு கிரகம் 5வது வீட்டை தொடர்பு கொள்வதை விட 10வது வீடு 5வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது பொருளாதார ரீதியாக, அதாவது தொழில் ரீதியாக நிறைய வீழ்ச்சிகளை சந்திப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு குறிப்பிட்ட பாவம், அதாவது 4வது வீடு ஒருத்தர் ஜாதகத்தில் 2வது வீட்டை தொடர்பு கொள்ளுது. இப்போ வீடு கட்டுறார் அப்படின்னா அவர் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த வீடு வந்து நிலைச்சி நிற்கும். இதே 5வது வீட்டு சப்ளாட் 4 தொடர்பு கொண்டு அப்போ ஒரு வீடு கட்டுறாருன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அது வந்து 5வது பாவம் 4 தொடர்பு கொள்வது என்பது வெளி விளைவுன்னு சொல்லுவோம். அதாவது 5வது பாவம் வழியாக கமிஷன் மூலமாக வந்த பணத்தை வச்சு அவர் வீடு கட்டுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். வீடு ரொம்ப அழகாக இருக்கணும்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அது 4வது பாவம் 5 தான் எடுக்கு, சாரி 5வது பாவம் 4 போது வீடு கட்டுறாரு, நல்லா இருக்குது, ஓகே. ஆனால் 4வது வீட்டு சப்ளாட் 2 தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வீடு மூலமாக அவருக்கு நிலையான வருமானம் வரும். இந்த 4வது பாவமும் டெவலப் ஆகுது, 2வது பாவமும் டெவலப் ஆகுது. 2வது பாவம் செயல்படுது, 4வது பாவம் செயல்படுத்துது. அப்போ செயல்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த 2 வந்து 4வது வீட்டுக்கு 11வது பாவங்கிறதால இந்த 4வது வீட்டை நல்லா டெவலப் பண்ணி விட்டுடுது. அது இல்லாமல் இந்த 2 என்பது 3வது வீட்டுக்கு 12வது பாவமாக இருக்கிறதால இந்த ப்ராப்பர்ட்டி கடைசி வரைக்கும் உங்கள் கையில் நிற்கும். இந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஒரு மூலபாவம் வலிமை அடைந்து தன்னுடைய திசை நடத்தும் போது மற்ற எல்லா விஷயத்தை விட அது சிறப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த விஷயத்தை நான் வந்து தெளிவாகவே கொடுப்பனையும் தசாபுத்தியும் அப்படிங்கிற புக்கில் பாவ தொடர்புகள் என்றால் என்ன அப்படிங்கிற ஆர்டிக்கிளில் வந்து நான் தெளிவாகவே எழுதியிருக்கேன். ஒவ்வொரு கிரகமும் தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் எதுவோ அதுவாக மாறுகிறது. அதாவது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட கிரகம் தன்னுடைய பாவ பலனை விட தான் என்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திர அதிபதிகள் தொடர்பு கொண்ட பாவங்களின் பலன்களை தான் செய்யும். அப்படி அந்த பாவங்களின் பலன்களை செய்யும் போது மேற்கண்ட பாவங்கள் நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட கிரகத்தின் பாவத்திற்கு சாதகமான பாவங்களாக இருக்கும் பட்சத்தில் தனது பாவ பலனை தக்க வைத்து கொண்டு தனது நட்சத்திர உபநட்சத்திர அதிபதிகளின் பாவ பலன்களை செய்யும். இந்த ஜாதகத்தில் உள்ள எல்லா கிரகங்களையும் விட, அதாவது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட கிரகத்தின் நட்சத்திரம் உபநட்சத்திரத்தில் உள்ள கிரகங்களை விட தனது பாவ செயலை மிகவும் வலிமையாக எடுத்து நடத்தும் அதிகாரத்தை மேற்கண்ட கிரகம் பெறும். அதுதான் இங்கே சொல்கிறேன். அதாவது 10வது வீடு இப்போ 6வது வீட்டையோ 2வது வீட்டையோ தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுங்களேன். இது தசையாக நடக்கும்போது தொழிலில் வந்து நல்ல பிரமாதமாக இருப்பார். ஏன்னா இது 10க்குடைய தசை, இது 10க்குடையவன் நம்ம பழைய முறையில் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே சப்ளாடுங்கிறது உடையவன் எடுத்துங்க. 10க்குடையவன் தசை நடத்துகிறாரு. நடத்தும் போது முதல் எஃபெக்ட், அதாவது இந்த ஒரு தசாநாதனாக இருக்கக்கூடிய கிரகம் என்ன பண்ணுவார்னா தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனையும் உபநட்சத்திரத்தின் பலனையும் தருவார். இது பொது விதி. அப்போ ஏதோ ஒரு பாவத்துக்கு நன்மை தான் செயல்படும் பாவன்ட்டு, செயல்படுத்தும் பாவம் அப்படிங்கிறது இந்த மூலபாவம். அப்போ இந்த செயல்படுத்தும் பாவத்திற்கு சாதகமாக செயல்படும் பாவம் இருந்தால் அது சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு குதிரையை ஒருத்தர் ஓட்டிட்டு போகிறார். இப்போ செயல்படக்கூடிய செயல்படக்கூடியதுங்கிறது குதிரை தான் செயல்படுது. செயல்படுத்துறது யார்? மனுஷன். இப்போ ஒரு மனுஷன் வந்து சென்னையிலேருந்து மேற்கு திசையை நோக்கி காஞ்சிபுரம் போகலான்னு நினைக்கிறார். குதிரை மேலே ஏறி வைக்கிறார், ஓட்டிகிட்டே போகிறார். அவர் சொல்கிற மாதிரியே இந்த குதிரை போச்சுன்னா காஞ்சிபுரம் போயிடலாம். அப்போ ஒரு பாவம் தன்னுடைய பாவத்துக்கு சாதகமான பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது தன்னுடைய பாவத்தையும் இயக்கிக் கொள்கிறது, தன்னுடைய பாவத்தையும் செயல்படுத்துகிறது, தொடர்பு கொண்ட பாவத்தையும் செயல்படுத்துகிறது. இப்போ அது காஞ்சிபுரம் மேற்கு திசையை போகாமல் அது வடக்கு திசையை நோக்கி போகுதுன்னா அது கும்மிடிப்பூண்டி தாண்டி நெல்லூர் போகும்.
அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது செயல்படுறது தன்னுடைய பலத்தை இழந்தது. குதிரை வந்து வேற டைரக்ஷனில் போது கட்டுப்படுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, முடியல. அப்போ அது குதிரை போகிற போக்குலேயே போயிடுறாரு அவர். அந்த மாதிரி தான் இதுதான் வந்து நம்ம மூலபாவம்னு சொல்லிடலாம். இந்த மூலபாவத்துக்கு இதுதான் எக்ஸ்பிளேஷன். அதாவது மூலபாவம் என்பது எதுக்கு பயன்படுத்துகிறேன்னா, இது இந்த தசாநாதன் எந்த பாவத்தை கையில் வைத்து நடத்துகிறார். இதில் என்ன நடக்கிற தசாநாதன் 1, 2, 6, 7, 10க்கு சப்ளாடாக வந்துட்டாவே இந்த தசை வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஏற்றத்தையோ இறக்கத்தையோ இந்த வாழ்க்கையில் தரும் அப்படின்னு அர்த்தம். இது இல்லாமல் ஒரு 5வது வீட்டுக்கு சப்ளாடாக வருதுன்னு வச்சுங்களேன். அப்போது இந்த தசையில் வந்து உடைக்காமல் இவர் ஏதோ ஒன்று பெறப்போகிறார். இப்போ 5வது வீடு 8 அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது இவர் கர்ம வினை மூலமாக இவருக்கு பிரச்சனை நிறைய வரப்போகுது. பெண்கள் விஷயத்தின் மூலமாக பிரச்சனை வரப்போகுது. பொழுதுபோக்கு விஷயத்தின் மூலமாக நிறைய இழக்க போகிறாரு. அப்போ இதுதான் மூலம்ன்றது. அதாவது இந்த பாவத்தின் மூலமாக இந்த பாவம் செயல்படுகிறது. 5வது பாவம் 8 தொடர்பு கொள்ளும்போது குழந்தைகள் மூலமாக நிறைய வெளி வேதனைகளை அனுபவிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். அதாவது இந்த மூலபாவம் என்பது கொடுப்பனை அப்படிங்கிறது. அதுவே தசையாக போகிறோமோ அந்த கொடுப்பனை என்னவோ அது வலிமையாக செயல்படும். அதுதான் நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி, நம்ம ஜாதகத்தில் 5வது வீட்டு சப்ளாடியா நமக்கு ஜோதிடத்தில் சம்பாதிக்கிறதுக்கு கொடுப்பனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நான் அவங்க ஜாதகத்தில் 5வது வீட்டு சப்ளாடி யாருன்னு பார்க்கணும். அந்த சப்ளாடி யாரோ அதனுடைய புத்தி கடந்த தசையில் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அப்போ போயிட்டு வாட்ச் பண்ணாவே தெரிஞ்சிடும் நம்ம ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்ட்டு. இதுதான் வந்து இந்த மூலபாவன்றது. ஓகேங்களா? அதாவது நிறைய எங்கே மூலபாவத்தை பற்றி குழப்பம் வரும்னா, இப்போது 7வது வீடு 8வது வீட்டு தொடர்பு கொள்ளுதுன்னா இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், 7 செயல்படுது, 7வது வீட்டு கெடுக்கல, அவ்வளோதான். ஆனால் 7வது பாவத்தின் மூலமாக துன்பம் வருதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதாவது இந்த 8 என்பது லக்னத்துக்கு தீமையான பாவம், 7க்கு தீமை இல்லாத பாவம். நம்ம 7க்கு தீமை இல்லாத பாவங்கிறதால என்ன பண்ணுறோம், 7 தான் வேலை செய்யணும்னு வச்சுட்டு நம்ம 8 விட்டுருவோம். அதனால தான் என்ன பண்ணுறது, மூலபாவத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தராமல் நம்ம சாஃப்ட்வேரில் உருவாக்கியிருக்கோம். ஆனால் நம்ம புரிந்து கொள்ளும் போது மூலபாவம் என்பது இந்த 8வது பாவம் எப்படி செயல்படுது, யார் மூலமாக 8 வருதுன்னா 7வது பாவத்தின் மூலமாக தான் வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இது பயன்படும். அதாவது இந்த கேள்வியை வந்து எதன் மூலமாக, பிரச்சனை என்பது எதன் மூலமாக வருகிறது, வருமானம் எதன் மூலமாக வருகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மூலமாக அப்படிங்கிறது தான் மூலபாவம்.